சரத்குமார் வீட்ல இப்ப கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. வேற என்ன விஷயம்? நம்ம வரலட்சுமி சரத்குமாருக்கு கல்யாணம் ஆக போதுங்க. ஆமா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். வாங்க. 2012ல இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல போடா போடி படத்து மூலியமா சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சவங்க தான் நம்ம வரலட்சுமி சரத்குமார். அது மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஒரு முன்னணி ஹீரோயினியா வலம் வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் ஹீரோயினியா கிடைச்சாலுமே இப்ப ரீசெண்டா கிடைக்கிற எல்லா படத்துலயுமே இவங்க வில்லியா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிற ரோல் எல்லாமே இவங்களுக்கு சூப்பரா ஆப்டாவும் இருக்கும். நடிப்புராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரும் வரலட்சுமி சரத்குமாருக்கு இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. சேவ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமா பல பேருக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய படமும் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அது மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் ஒரு நிக்கோலை சச்தேவ் அப்படிங்கிற ஒரு பர்சனோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் மும்பையில வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. அதோட போட்டோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட நடிகை வரலட்சுமி அவர்களுக்கும் பிரபல நடிகருக்கும் ஏதோ திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அத பத்தி டைரக்டா நம்ம ராதிகா சரத்குமார்ட்ட கேட்கும்போது எல்லாம் இருந்துச்சு, நானே அவளை உதைச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இப்போ ரீசெண்டா நிறைய திரைப்படங்களுக்கு நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே அவங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்தாங்களாமா. அப்பதான் நிக்கோலை சச்தேவோட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டிருந்துக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அது காதலாவும் மாறி இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா மும்பைல இவங்க கேலரி 7 அப்படிங்கிற ஒரு கண்காட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. அது முக்கியமா நிக்கோலை சச்தேவோட அப்பா அம்மா தான் 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அவர் மட்டும் தனியாவே அதை ரன் பண்ணிட்டு இருக்காரா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இவர் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கறதுனால பிரபலமான ஆக்டர்ஸ், ஹிந்தி ஆக்டர்ஸ் நிறைய பேர் கூட இவர் கான்டாக்ட்லயும் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருந்துட்டு இருக்காராமா. இது எல்லாமே இப்பதான் ரீசெண்டா வெளில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. நிக்கோலை சச்தேவோட ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு 15 வயசுல ஒரு மகளுமே இருந்துட்டு இருக்காங்களாமா. இன்னும் சொல்ல போனா அவரோட மகளும் ஒரு விளையாட்டு வீராங்கனையாமா. பழு தூக்குதல் மூலியமா அவர் இன்னைக்கும் அப்படிதான் வளம் வந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவருக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு இடையில இப்ப வரலட்சுமி அவர்களுக்கும் நிக்கோலை சச்தேவ் அவர்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. நம்ம வரலட்சுமி அவர்கள் இப்ப ரீசெண்டா தனுஷ் இயக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்க ராயன் படத்துல ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல கலர்ஸ் சொல்லிட்டு ஒரு படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்களாமா. தெலுங்குல சபரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்க இந்த சிச்சுவேஷன்ல நிறைய போய்கிட்டு இருக்க பொருளுக்கு எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற மாதிரி இப்ப அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப பக்காவாவே முடிஞ்சிருக்கு. அவங்களோட ஃபேமிலி பிக் அண்ட் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கப்பல் பிக் எல்லாத்தையுமே நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.